नाज़रीन, अमित शाह तमिलनाडु में अवामी रैली से खिताब कर रहे हैं, आपको सीधे लिए चलते हैं। चाहता हूं आने वाले चुनाव में एनडीए का गठबंधन यहां 30 से ज्यादा सीटें 30 से ज्यादा सीटें जीतकर एक मजबूत गठबंधन की ओर विजयी होने जा रहा है। இந்த சமயத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், மனித உரிமை காக்கும் கட்சி, தமாக, புதிய தமிழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், சமத்துவ மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம். இந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சர்வேப்படி, ஒரு வாக்கெடுப்புப்படி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 30 சீட்டுகளுக்கு அதிகமாக பெறும் என்ற தகவல் இங்கே வந்திருக்கிறது. मित्रों, देश भर में जहां पर भी जाए, कश्मीर से कन्याकुमारी और आसाम से गुजरात तक पूरे देश की जनता मोदी जी को प्रधानमंत्री बनाना चाहती है। காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து மக்களும் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். और नरेंद्र मोदी सरकार बनने वाली है, एनडीए की सरकार बनने वाली है। मैं हमारे तमिलनाडु के मुख्यमंत्री को आश्वासन देना चाहता हूं, नई एनडीए की सरकार तमिलनाडु के मुख्यमंत्री के साथ तमिलनाडु के विकास के लिए चट्टान की तरह खड़ी रहेगी और तमिलनाडु के विकास के लिए दिल्ली की सरकार जितना हो पड़े वो सभी करने के लिए तैयार रहेगी। நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு மீண்டும் கட்டாயம் அமைக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே நான் முதல்வர்களுக்கு உறுதி கொடுக்க ஆசைப்படுகிறேன். எப்படி ஏற்கனவே இந்த தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபட்டோமோ அதற்கு அதைவிட அதிகமாக இந்த தமிழக வளர்ச்சிக்கு எவ்வளவு அதிகமாக நிதியை கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக கொடுத்து இந்த தமிழக வளர்ச்சியில் பங்கு கொள்ளும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உறுதி கூறுகிறேன். मित्रों, यहाँ से डीएमके ने कनी मोदी जी को प्रत्याशी बनाया है। डीएमके के पास श्रीमान राजा, श्रीमती कनी मोदी, कार्ति चिदम्बरम, सारे कैंडिडेट एक से एक भ्रष्टाचार के आरोप में